ஹலோ ஆல், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை நல்ல பாசிட்டிவாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே மார்னிங் எனக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க்குக்கு வெள்ளை பூசணி, ஒரு துண்டு இஞ்சி, புதினா ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக ஹனி சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் காலையில் மார்க்கெட் போயிருந்தாங்க. அத்தை கடைக்கு கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வரும்போது மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கையோட ஃப்ரைக்கு வந்து மேரினேட் பண்ணி தலை வால் போட்டு குழம்பு வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகும் மீன் குழம்பை கொஞ்சம் அர்லியாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா அத்தை மாவாட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ தேவையான அளவுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி உப்பு போட்டு கலந்து வெளியே வச்சுட்டேன். மீன் குழம்பு டக்குன்னு வைக்கிற மாதிரி புளி கரைச்சல்ல எல்லா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் வச்சிருந்தேன். செம்ம சூப்பராக வந்திருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் வெஜ்ஜீஸ் இருந்தது. காலையில் மார்க்கெட் போனதுனால கொஞ்சம் பேசிக்கான வெஜ்ஜீஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய்லாம் வெஜ்ஜீஸ் எல்லாமே கையோட செக்ரிகேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு தான் நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சதுனால இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மதியம் வெறும் சாதம் மட்டும்தான் வச்சேன். மீன் ஃப்ரையுமே செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த மெனுவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.